இப்படி வந்தோம்னா சுசி கடுப்பாக இருக்கும். என்னோட சுசித்தோடைய ஸ்பீடு வந்து பயங்கரமான ஸ்பீடு. தேங்க்யூ சார். எனக்கு டைம் இல்லை. ஏன்னா ஆண்டனி வந்து நேரம் சத்தியம் தேர்வு ஊழியர்கள் போட்டு நடிக்கிட்டு இருப்பாங்க, லைட்டாக சொல்லிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரியில் சந்திக்கல. ரொம்ப பேசணும்னு நினச்சி பட் டைம் இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தையில் அந்த டீமுக்கு நன்றி அப்படி வாழ்த்துக்களை வந்து போக முடியாது. ஏன்னா சுசீந்திரன் அப்படி ஒரு க்ளோஸ் நண்பர். என்னன்னா சுசீந்திரன் எல்லாருமே சொன்னாங்க எனக்கும் சுசீந்திரன் வந்து ரெண்டு பேருமே ஒரே டேத்தில் தான் டேரக்டர் ஆனோம். ஆனால் சுசீந்திரனுடைய ஸ்பீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவருடைய 4 பேர் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அடுத்த படம் என்ன பண்ணலாம் என்ன முடிவு பண்ணல. அதுக்குள்ள ஒரு படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கும் லொக்கேஷன் பார்த்தாரு. அவ்வளோ ஸ்பீடு வருது, அவ்வளோ இதுவாக இருப்பார். என்ன அப்படின்னா சுசி வந்து ரொம்ப நெருக்க மாட்டேன்னு கிடையாது. நாங்கள் என்ன சாப்பிடணும், ஹோட்டலுக்கு போனால் கூட என்ன சாப்பிடணும்னு கூட அவர் தான் முடிவு எடுப்பார். நாங்கள் புரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இல்லை ஒரு தோசை நல்லா இருக்கும் அப்படின்னு அவரே ஆர்டர் பண்ணிடுவார். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு கூட நாங்கள் அடுத்த வெளில எங்கே போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. சுசீந்திரன் தான் முடிவு பண்ணி வச்சுருப்பாரு. இந்த சுசி அப்படி எங்களுக்கு நெருக்கமாக நாங்கள் என்னென்ன பண்ணணும், என்ன ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படிங்கிற கூட ஒரு தெளிவாக இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வெல் விஷயம் சுசின்னு சொல்லலாம். உண்மையிலே நேற்று ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த மாவீரன் கிட்ட கதை பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அது படமாகவும் போட்டு காமிச்சிட்டாரு. எல்லாருமே படம் பார்த்தோம். உண்மையிலே ஒரு நேர்மையான படம், ரொம்ப நல்ல ஒரு படம், ஒரு சொல்ல வேண்டிய படம். இப்போ உள்ள தருணத்தில் பேச வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். அவ்வளவு விஷயங்களை அதுவும் பீரியடுக்குள்ள ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. நல்ல படமாக அது நல்ல படமாகவும் கல்லா காட்டக்கூடிய படமாகவும் கண்டிப்பாக இருக்கும். ரஞ்சித் சொல்கிற மாதிரி இந்த படம் கமர்ஷியலாக ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஓடணும், இதெல்லாம் ஓடித்தான் ஆகணும் அப்படியான விஷயங்கள் இறந்த விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ள. அதே மாதிரி விஷ்ணு விஷால் ரொம்ப டெடிகேஷனான எனக்கு சமீபத்தில் பிடிச்ச 2 ஹீரோ யார் அப்படின்னா விஷ்ணு விஷாலும் அருள்லிங்கம். எதுக்கு அப்படின்னா கதைகள் சூஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப வெரைட்டியாக சூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து இது பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது ஒரு ஓடணும் அப்படிங்கிறத மீறி அதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற தெளிவு 2 பேருக்குமே இருக்குது. மற்றபடி ஸ்ரீதிவ்யா உனக்கு எங்கள் ஊரில் காஃபி ஷாப்பு, டீ கடை, சர்பத் கடையெல்லாம் ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அந்த ஸ்ரீதிவ்யா உனக்கு பிடிக்காதா அப்படின்னா, ஏன் பிடிக்குமே அப்படின்னு, ஏன் அப்புறம் அந்த பொண்ணை மூஞ்சியை காட்டவே மாட்டேன் படத்தில் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி இமான் சார் எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இமான் சார் வச்சு நீ ஏன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா போயிட்டு இருக்கு அப்படின்னா, இல்லை ஒரு படத்தில் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் பண்ணவே மாட்டேன் கேட்குறாங்க. சீக்கிரமாக உங்கள்கிட்ட வரேங்க சார். சாங் இன்னொன்று என்னென்னா என் படத்துக்கு நான் என்ன சாங் வந்து கேட்பனோ அதே மாதிரி சுசீந்திரன் படம் எல்லா சாங்குமே வந்து என்னைக்கு அவர் சீடி கொடுக்குறாரோ அந்த அன்னைக்கே நானும் கேட்ட உடனே ஸ்டுடியோவுக்கும் போவேன். இமான் சார் வந்து ஸ்டுடியோவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டுடியோவுக்கு போனோம்னா மியூசிக் டைரக்டருக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டுடியோவில் எப்போவுமே உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா இமான் சார் தான். அவ்வளோ டெடிகேஷனான ஆளு. எப்போ பார்த்தாலும் ஸ்டுடியோவில் தான் இருப்பார், எப்போவாவது ஹோட்டலில் பார்க்கலாம். அப்படி வந்து சிவா சார் சொல்றதாயே கண்டிப்பாக இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க. அதே மாதிரி யுக பாரதி இந்த படம் டிஸ்கஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது வசனமாக ரொம்ப இடங்களில் கிளாப்ஸ் அடிக்கக்கூடிய நல்ல சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அழகாக அள்ளி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பெரிய வசனகர்த்தாகவும் யுக பாரதி கண்டிப்பாக வருவீங்க. இந்த படம் தாய் சரவணன், அதே மாதிரி புது தயாரிப்பாளர் சந்திரசாமி சார். கதாநாயகர்களுக்கு மட்டும் தொழிலதிபரை பிடிக்காது, இயக்குநர்களுக்கும் தொழிலதிபரை பிடிக்கும். அது மாதிரி யாரும் தொழிலதிபர் சினிமா பண்ணிருக்காங்க. இது தொழிலதிபர்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த முதல் படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமே அமையும். ஏன்னா மாவீரன் ஹிட்டு அப்படிங்கிறதுல முதலே ஹிட் இருக்குது. மாவீரன் ஹிட்டு சூப்பர் ஹிட்டாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.